Hey guys, இன்னைக்கு வீடியோல boAt Xtend Pro அப்படிங்கற இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கம்மி பிரைஸ்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர். சோ அப்ளிகேஷன்லயே கால் பண்ணலாம், அப்ளிகேஷன்லயே மெசேஜ் பார்த்துக்கலாம், குயிக்கா ரிப்ளை பண்ணிக்கலாம், கால் அட்டெண்ட் பண்ணி பேசிக்கலாம். ஃபுல் மெட்டல் பில்ட் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க. இது போக மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ்ல என்னென்ன பாப்போமோ எல்லா விஷயங்கள் கூடவே வாய்ஸ் அசிஸ்டன்ட்டோட கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா அப்படினா கம்மி பிரைஸ்ல கிடைக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சா இது இருக்கும். சோ இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கரெக்ட்டா வர்க் ஆகுதா அப்படிங்கற தெளிவான டீடைல் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதான் அதனோட பாக்ஸை சுத்தி காமிக்கிறேன். பாக்ஸ்ல அவங்க வந்து இதுல இருக்கிற ஹைலைட்டடான ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் காலிங்ல இருந்து கஸ்டமைஸ் ஃபேஸ் செட் பண்ற வரைக்குமான எல்லா ஃபீச்சர்ஸுமே பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, நாம வந்து பாக்ஸை ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருந்தேன், எதுவுமே கிடைக்கல. அப்படின்றப்போ ஒரு ஹேர் பின் தான் கிடச்சிது. அதை எடுத்து வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. சரி, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம், உள்ள வாட்ச் இருக்குன்னு பார்த்தா அடுத்து ஒரு பாக்ஸ் தான். என்னடா இது அப்படி சொல்லிட்டு அடுத்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வாட்ச் boAt அப்படின்னு எழுதி அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. சரி, இது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், சைடில் வைப்போம். இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் தான் அவங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட சார்ஜிங் கேபிள், மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது போக எல்லா ஸ்மார்ட் வாட்ச் எல்லா மொபைல்ஸ்லையும் வர மாதிரி ஒரு சில புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு, அது போக மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. கூடவே ஒரு ஸ்டிக்கரையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை எங்கெங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நமக்கு தேவையானது வாட்ச் தான். ஸோ வாட்சை பார்த்துடலாம். வாட்ச் சைட்லேயே வச்சுருக்கேன், எடுத்துப்போம். அப்போ தான் வந்து வாட்சில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வாட்சை வந்து ஒரு சில நாட்கள் நான் யூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் என்னால் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காலிங் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ கால் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு டைலரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயல் பேட் வந்துடும். இங்கேருந்து யாருக்குனாலும் டயல் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது போக மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னு கேட்குறீங்களா, அதனால் நம்மளால் வாட்சிலே கால் பேசிக்க முடியுது. இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் வாட்சில் கண்டிப்பாக அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. சுற்றி நாய்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இங்கே கால் அட்டன் பண்ணி பேச முடியும். கால் குவாலிட்டி நார்மலாக மொபைலில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, எந்தவித வித்தியாசமும் இல்லை. ஸோ மைக் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் 10 கான்டாக்ட்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் புக் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட கான்டாக்ட்ஸ் அந்த நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிற 10 கான்டாக்ட்ஸும் கால் பண்ணிக்க வசதியாக இருக்கும். ஸோ 10 தான் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு யாரெல்லாம் நமக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க வசதியாக இருக்குங்க. ஸோ இப்படி தான் அந்த காலிங் ஃபீச்சர் ஒர்க் ஆகுது. அடுத்து டிஸ்பிளே. இந்த வாட்சில் பார்த்த உடனே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே தாங்க. 1.78 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து AMOLED டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளேவும் இருக்குது. அதாவது எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய ஸ்மார்ட் வாட்சில் எட்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நடுவில் மட்டும்தான் டிஸ்பிளே ஸ்கொயராக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ எட்ஜஸ் கம்மியாக இருக்கனால பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனாலையும் அதை இதில் கொடுத்துருக்க 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னாலையும் இதனோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனோட டச் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெஸ்ட் டு வேக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கையை மடக்கணும் அப்படின்னாலே நம்மளால் இந்த வாட்சில் என்னென்ன காட்டுது, டைம் என்ன எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அப்படியே சார்ஜிங்க்கு போவோம். சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. நீங்கள் வெறும் 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 220 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 10 நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டினியூவாக ஹார்ட் ரேட் மானிட்டராக ஆன் பண்ணி வச்சா உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக டே டு டே யூசேஜில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 நாளைக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டராக ஆன் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக பேட்டரி லைஃப் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து ஆக்டிவ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700+ ஆக்டிவ் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமாக கொடுத்து வந்துட்டு வச்சிருக்காங்க. எது எங்கே தேவைப்பட போகுது அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஆக்டிவ் மோட்ஸை தேவையானப்ப ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அடுத்து பில் குவாலிட்டி. இந்த வாட்சில் இந்த ப்ரைஸில் பேசுகிறதுக்கு வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பில் குவாலிட்டி தான். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து நார்மலாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இந்த வாட்சோட அந்த இதை எடுத்து இதில் தட்டும்போது தான் தெரிஞ்சது இது பிளாஸ்டிக் பில்டு இல்லை, இது ஒரு மெட்டல் பில்டு அப்படின்றது. ஸோ இந்த ப்ரைஸிங் பண்ணி மெட்டல் பில்டு கொடுக்குறாங்க, பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் முழுக்க மெட்டல் பில்டு இல்லை.
சைட் ஃப்ரேம் எல்லாமே மெட்டல்லையும் பேக்கில் பிளாஸ்டிக்கையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்ச் ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா இதை மாற்றிட்டு வேறு வாட்ச் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கலர் பிடிக்கல, வேறு வாட்ச் ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூலாக மாற்றிட்டு போயிடலாம். அடுத்து இதில் வந்து 100க்கும் மேற்பட்ட கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸையும் நீங்கள் பிடிச்ச ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இதை வந்து போட் க்ரஸ்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போட் க்ரஸ்ட் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வாட்சோட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் கஷ்டமே பண்ண வேண்டாம். ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அந்த அப்ளிகேஷனே சொல்லிடும். உங்களோட வாட்சில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே போயிட்டு எல்லா செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் ஃபிட்னஸ் பிளான் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்ன ஒர்க் அவுட் மோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங், SpO2, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் லிஸ்ட்டையும் உங்களோட ஆப்பில் பார்த்துக்க முடியும். அது மாதிரி எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். உங்கள் உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணுது. அது போக உங்களை மாதிரி யாராவது ஃபிட்னஸில் ஆர்வமாக இருக்காங்க, இந்த வாட்ச் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே நல்ல ஃபீச்சராக இருக்குது. அடுத்து எப்பவும் கொடுத்துருக்க அதே ஃபீச்சர்ஸ் மற்ற வாட்சில் பார்க்குற மாதிரி இதுலேயும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கால் டெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப்லேருந்து இந்தந்த மெசேஜஸ் தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், இந்தந்த அப்ளிகேஷன் தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். அது போக இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் அப்டேட் இருக்குது. ஸோ உங்களோட ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெதர் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து T20 ஸ்கோர் வேணுமா அல்லது என்ன கிரிக்கெட் ஸ்கோர் வேணும், எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தானாக லைவாக கிரிக்கெட் ஸ்கோர் எல்லாமே அப்டேட் பண்ணுது. அது போக வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குங்க. இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், ஃபிளாஷ் லைட், கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன், அலாரம், டைமர், ஸ்போர்ட் வாட்ச் போல மற்ற வாட்சில் பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதனோட பாசிட்டிவாக சொல்லிடுறேன். இதில் நான் பார்த்த பாசிட்டிவ் இதில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அது மாதிரி கிரிக்கெட் ஸ்கோரை லைவாக அப்டேட் பண்ணுறாங்க. பில்ட் வேறு லெவலில் இருக்குது. டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது எல்லாம் உங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்சை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட இந்த வாட்சில் நிறையவே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த போட் வாட்ச் எக்ஸ்டெண்ட் பற்றி ரொம்ப தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை நான் ஏதாவது ஷேர் பண்ணாத டீட்டெயில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.